ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது நேற்று வந்து நவம்பர் 25, அதாவது உங்களுக்கு இன்டர்வியூ டேட் வந்து ஸ்டார்ட் பண்ண டைம் அது. அதனால் அது உங்களுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க, அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் நேற்று கான்டாக்ட் பண்ணி கேட்டதுனால இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறாரு அப்படின்னு தகவல் கொடுத்துருந்தாரு. ஸோ நிறைய பேர் இன்டர்வியூ டேட் கொடுத்துருந்தாங்க. அதனால் நேற்று ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தேன். அப்புறம் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுவேன், அந்த தகவல் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு வீடியோ போடுவேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து நம்ம காலையில் இன்றைக்கி இப்போ ஜஸ்ட்டு இன்றைக்கி டைம் வந்து 11:35. நான் வந்து இப்போ தான் அந்த சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன். அதாவது ப்ரோ எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க அப்படின்ட்டு. அவர் வந்து கடன்னு நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் நான் சொன்னேன், ப்ரோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் இன்டர்வியூ எப்படி நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் வந்து மற்றதை பேசுங்க அப்படின்னாரு. அப்போன்னு சொன்னால் உண்மையெல்லாம் சொல்லிடுவான்னு கேட்டார். நீங்கள் உண்மையெல்லாம் என்கிட்ட சொல்ல வேண்டாம், தனியாக பேசிக்கிறோம், நீங்கள் வந்து இப்போதைக்கு பட்டும் படாமல் வந்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். சரி ப்ரோ அப்படின்னு ஓகேன்னு சொல்லிவிட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கன்னு சொல்லிட்டாரு. அவர் அனுமதியோடு தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அவருக்கு வந்து தென்காசி தான், அவருக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் தான், எப்போவுமே கான்டாக்டில் இருப்பார்ன்ட்ட. ஸோ அவர் இன்டர்வியூ அட்டன் பண்ணார் நேற்று. அதை பற்றி நான் ஷேர் பண்ண தகவலை தான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ண போகிறேன். அவர் சொன்ன என்ன தகவல் சொன்னார் அப்படின்னா, அப்போ நான் கேட்டேன் இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணீங்க, என்ன கொஸ்டின் கேட்டதுக்கு அவர் சொன்னார், ப்ரோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, இன்டர்வியூ வந்து இப்போ ஃபஸ்ட் டைமாக உங்கள் செகண்ட் டைமான்னு கேட்குறாங்க. அப்போ நான் சொன்னேன் இது வந்து 3வது முறை நான் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரேஷன் ஷாப் பார்த்தீங்கன்னா எந்த தகவலுமே அவங்க வந்து கேட்கலன்ட்ட. ஏன்னா ஃபஸ்ட் டைம் யாரும் கேட்டிருப்பாங்கல்ல, அதனால செகண்ட் டைம் கேட்டால் இதெல்லாம் கரெக்டாக சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு. செகண்ட் டைம் போனவங்ககிட்ட தேர்ட் டைம் போனவங்ககிட்ட கேட்குறது கிடையாது ப்ரோ. என்கிட்ட வந்து தேர்ட் டைம் சொன்னதுனால என்ன சம்மந்தப்பட்ட எந்த கொஸ்டின் கேட்கலன்ட்டு. அதாவது நான் கேட்டேன் பொதுவான ஒரு முறையில், அதாவது தமிழில் ஒரு திருவள்ளுவர் பற்றி பாரதியார் பற்றி அல்லது ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின், அப்புறம் சயின்ஸ் படி கொஸ்டின், ஜிகே கொஸ்டின், இந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்களான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் எந்த கொஸ்டின் கேட்கல. சம்மந்தமே இல்லாமல் வந்து சென்னையை பற்றி சொல்லுங்கள் அப்படின்றாங்க, சபரிமலையை பற்றி சொல்லுங்கள் அப்படின்றாங்க, கேரளா பற்றி சொல்லுங்கள் அப்படின்றாங்க, பாண்டிச்சேரியை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு இந்த கொஸ்டின் தான் கேட்டாங்க ப்ரோ. எந்த விதமான படிப்பு சம்மந்தப்பட்ட கொஸ்டினே கேட்கல. எனக்கு என்னமோ இது நேற்று நம்மளை வச்சு ஒரு 15 நிமிஷம் டைம் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வந்து என்கிட்ட ஷேர் பண்ணார். ஸோ அதெல்லாம் வீடியோ சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கி நேற்று நடந்து எல்லோரும் அட்டன் பண்ணியிருப்பீங்க, அங்கே என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னென்ன மனநிலை இருக்குது, என்னென்ன நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நல்லாவே தெரியும். நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க அவசியம் கிடையாது. ஸோ வந்து அவர் வந்து நிறைய தடவை சொன்னார் என்கிட்ட, அதெல்லாம் எதுவும் வீட்டு சொல்ல முடியாது, அதெல்லாம் ஒரு குறையும் கிடையாது. ஆனால் இப்போ என்ன அப்படின்னா, படிப்பு சம்மந்தப்பட்ட அல்லது ரேஷன் ஷாப்பு சம்மந்தப்பட்ட எந்த கொஸ்டின் கேட்கல அப்படின்னா அவரோட வாதத்துலேருந்து தரப்பில் வந்து வித்தியாசமானது. நான் ஃபஸ்ட் டைம் இன்டர்வியூ அட்டன் பண்ணது என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட் டைம் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகும்போது என்கிட்ட வந்து என்ன கேட்டாங்கன்னா, 4 வகை கார்டுகள் என்னென்னு கேட்டாங்க. அதுக்கு நான் கரெக்டான பதில் சொன்னேன். அப்புறம் வந்து ஒவ்வொரு பொருளுக்கு என்னென்ன வித்தியாசமான விலை நிர்ணயம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் சம்மந்தப்பட்ட கேட்டாங்க, நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன தகவல் படி பார்த்தா அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி கொஸ்டின் எதுவும் கேட்கல. சம்மந்தமே இல்லாமல் வந்து கேரளா பற்றியும், சென்னை பற்றியும், பாண்டிச்சேரி பற்றியும், சபரிமலை பற்றியும் கேட்டாங்க மாதிரி சொல்லியிருந்தார். அவர் தரப்பு என்ன சொல்கிறாருன்னா, என்னை வச்சு 15 நிமிஷம் நல்லா டைம் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொன்னார். ஸோ எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல இது. ஆனால் 25, 26, 27 சொல்லியிருந்தேன் இன்டர்வியூ டேட்டு. ஆனால் நிறைய பேருக்கு என்ன டேட்டுன்னு தெரியல. ஆனால் ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தார் எனக்கு வந்து 9, 12 டிசம்பர்னு சொல்லியிருந்தார். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. கண்டிப்பாக இந்த டேட் வந்து தெளிவாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இன்டர்வியூ இருக்கா என்னன்னு தெரியல, அதுவும் கண்டிப்பாக எனக்கு பார்த்து சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி நேற்று அட்டன் பண்ணவங்க ஷேர் பண்ண தகவலை தான் நான் ஒரு 3 நிமிஷம் வந்து உங்களுக்காக ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு வச்சுருந்தேன். அதில் அவர் சம்மந்தப்பட்ட அதாவது அவர்கிட்ட ஒப்புதலோடு தான் வந்து வாய்ஸ் ரெக்கார்டு வந்து நான் வந்து அவர்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஆனால் அவர் சொன்ன தகவல் வந்து பல உண்மைகள் வந்து என்கிட்ட சொன்னார். அதை வந்து வீடியோவில் சொல்ல முடியாது, அது மறைமுகமாக சொன்னார். ஆனால் அதை இது இப்போ ஷேர் பண்ண முடியாது. ஸோ வந்து அவர் சொன்ன தகவல் வந்து என்ன அப்படின்னா, சம்மந்தமே இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெளிப்பக்கமாக இருந்து கொஸ்டின், அதாவது நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்டு என்ன வகையில் கொஸ்டின் கேட்குறங்கிறதே அவங்களுக்கு தெரியாமல் வெளியிலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. அதை அப்படியே கேரளா, பாண்டிச்சேரி அப்படிங்கிற மாதிரி சென்னை எப்படி சொல்லுங்கள் அப்படின்ட்டு இதெல்லாம் சம்மந்தமே இல்லாமல் கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு சம்மந்தப்பட்ட கொஸ்டின் கேட்டாலும் சொல்லியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இது ஏன் இப்படி அவாய்ட் பண்ணி இப்படி கொஸ்டின்லாம் ராங்காக தப்பாக கேட்குறாங்க அப்படின்ட்டு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒரு பேர் அவாய்ட் பண்ணுற மாதிரி அல்லது எல்லாமே ஃபிக்ஸட் பண்ணி எல்லாம் அதாவது எல்லாம் காசு கொடுத்து தான் எல்லாம் போகிற மாதிரிங்கிறது, அந்த மாதிரி இன்டர்வியூ சும்மா ஒரு உப்பு சப்பாக வந்து அட்டன் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு அவர் கொஸ்டின் கேட்டார்.
ஸோ நான் அப்படி சொன்னேன், இல்லை ப்ரோ எதுவும் அவங்க எதுவும் தப்பாக கேட்டிருக்க மாட்டாங்க, ஏதாவது வேறு வழியில் கேட்குறதுக்காக கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இது எந்த வழியில் வந்து எந்த வகையில் நியாயங்கிறது தெரியலை. ஸோ இது சம்மந்தப்பட்ட கொஸ்டின் கூட கேட்கலாம். ஏதாவது இப்போ அவர் என்ன சொன்னார், உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னு கேட்டாங்க, அது கொஸ்டின் மட்டும் கரெக்டாக சொன்னேன், அந்த மாதிரி சொன்னால் கூட ஓகே. ஆனால் அவங்க ரேஷன் ஷாப் சம்மந்தப்பட்ட எந்த கொஸ்டினுமே கேட்கல. மாறா வந்து சென்னையை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சபரிமலை பற்றி சொல்லுங்க. சபரிமலையும் சென்னையும் பாண்டிச்சேரியை பற்றி சொல்லி என்ன இருக்குது, ஒரு லாபம் கிடையாது, ஒரு இதுவும் கிடையாது. ஸோ எதுக்கு கேட்டாங்கன்னு தெரியல. ஸோ எல்லாருக்கும் எப்படி நடந்துச்சா அல்லது சப்ஸ்கிரைப் மட்டும் நடந்துச்சான்னு தெரியல. கண்டிப்பாக ஷேர் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த 3 நிமிஷம் வீடியோ வந்து என்ன சொன்னார், லைவ் அவங்களுக்காக அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் வச்சுருக்கேன். ஸோ அது 3 நிமிஷங்கிறது யாருக்கு வந்து விரும்பி கேட்க முடியாது. அது விருப்பப்பட்டவங்க மட்டும் தெரிஞ்சுக்கணுன்னா கேட்டுங்க. அது லாஸ்ட்டாக தான் உங்களுக்கு சொல்ல போகிறாரு. ஸோ இந்த வகையில் வந்து இன்டர்வியூ வந்து நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணாங்க. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, இன்டர்வியூ கரெக்டாக நடந்துச்சு, நிறைய அட்டன் பண்ணாங்க. ஆனால் வேக்கன்சி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆனால் அவர் சொல்கிறாரு கிட்டத்தட்ட 48 வேக்கன்சி தென்காசிக்கு, ஆனால் 23 25 வேக்கன்சி அளவு தான் வந்து எங்கிட்ட சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் பண்பொழியில் ஏதோ ஒரு சொன்னார், அதில் 2 வேக்கன்சி போட்டிருக்காங்க, அந்த பக்கத்தில் 2 வேக்கன்சி இருக்குது. ஆனால் அதுவே இல்லாத அளவுக்கு காட்டி என்கிட்ட சொல்கிறாங்க. அது மாதிரிலாம் மறைமுகமாக சொன்னார். ஸோ அது என்னென்னு தெரியல. அது ஏன் வேக்கன்சி கம்மி பண்ணி காட்டணும், இருக்கிற வேக்கன்சி ரொம்ப கம்மி பண்ணி காட்டணுங்கிற என்னென்னு தெரியல. இதை வந்து ஏதோ உள்கூத்து இருக்கா அப்படிங்கிறாரு. உள்கூத்து வெளிக்கூத்து நம்ம தெரியாது நமக்கு. ஸோ அது வந்து எல்லாருக்குமே வந்து அது இந்த ஜாப் பற்றினா உள்ளே போனால் அல்லது இந்த ஜாப் பற்றின எனக்கு உள்நோக்கமாக தெரிஞ்சாலும் ஓகே தான், இல்லைன்னா பிரச்சனை இல்லை. எனக்கு தெரியும் இது என்ன அப்படின்ட்டு. ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ணதுனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த வீடியோ போடுறேன். ஸோ இந்த நிறைய பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி, நேற்று அட்டன் பண்ணாங்க. ஸோ ஒருத்தர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து சொன்ன தகவலை தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து ஏன் இந்த மாதிரியான ஏன் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறவங்க மட்டும் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுட்டு செகண்ட் டைம் தேர்ட் டைம் அட்டன் பண்ணுறவங்களுக்கு ஏன் இந்த சம்மந்தப்பட்ட கொஸ்டினே கேட்கல அப்படின்ட்டு ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க. அது என்னென்னு தெரியல. ஸோ இதுக்கு என்ன காரணம் புரியலை. ஆனால் ஒருத்தர் மட்டும் கேட்டிருக்கேன். இன்னும் 2-3 பேர்கிட்ட அல்லது ஒரு பரவலாக எல்லாத்துட்டையும் விசாரித்து கேட்டால் கூட இதுக்கு உண்மை என்னென்னு தெரியும், இதுதான் நிலவரம் அப்படின்னு தெரியும். ஸோ அந்த பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லோரும் ஏதாவது கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு எல்லோரும் ஏதாவது கான்டாக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக அவங்கள்ட்ட வாய்ஸ் ரெக்கார்டோ அல்லது அவங்கள்ட்ட ஃபோன் காலில் மீட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்காக வீடியோ போடுறேன். அல்லது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அதாவது நேற்று நடந்த இன்டர்வியூவில் யாரும் அட்டன் பண்ணீங்க, உங்களுக்கு என்ன நடந்துச்சு, எத்தனை வேக்கன்சி இருந்துச்சு, எத்தனை வேக்கன்சிக்கு ஆள் எடுக்கிறாங்க, அங்கே என்ன நடந்துச்சு, அதாவது என்ன கொஸ்டின் கேட்டாங்க, அங்கே இன்டர்வியூ எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் தான் நிறையா பேர் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் அது வந்து எடுத்து கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் என்னோட ஆசை எனக்கு. ஸோ வந்து இந்த 3 நிமிஷம் ஆடியோ வந்து கண்டிப்பாக பின்னால் இருக்குது. அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்று நடந்தது வந்து என்ன அவர் சொல்கிறாரு, என்னோடய சம்பளமும் போச்சு, ப்ளஸ் 150 ரூபா பே பண்ணியிருக்கேன், அப்புறம் வந்து நெட் சென்டருக்கு வேறு 100 ரூபா கொடுத்துருக்கேன், இது எல்லாமே வேஸ்ட்டுன்னு சொல்கிறாரு. அன்றைக்கி நாள் எனக்கு வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, அந்த அந்த செலவு பண்ண காசு வேஸ்ட்டுங்கிற மாதிரி தான் அவரோட தரப்பில் சொன்னார். ஸோ இது எந்த வகையில் உண்மைன்னு தெரியலை. அவரோட இன்டர்வியூ அட்டன் பண்ணுற அந்த அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணார். ஸோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணேன். நிறைய பேர் இன்டர்வியூ நேற்று அட்டன் பண்ணியிருப்பீங்க, அதை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு வந்து அதை ஷேர் பண்ணால் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அந்த 3 நிமிஷம் ஆடியோ வந்து உங்களை ப்ளே பண்ணுறேன். அது விருப்பப்பட்டவங்க வந்து ஆடியோ வந்து கேளுங்க. ஸோ எந்த வகையில் உண்மைன்னு தெரியலை. ஸோ நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக முறையில் நெக்ஸ்ட் நல்ல ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ. சொல்லுங்கள் ப்ரோ, நேற்று இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் ப்ரோ. அங்கே 12:30க்குன்னு சொன்னாங்க ப்ரோ. சரி. அதுலேயே ஒரு 2 மணி நேரம் கழிச்சு எனக்குலாம் 3:30 தான் இன்டர்வியூ வச்சாங்க. சரி. என்கிட்ட பர்சனலாக அதாவது ஃபஸ்ட் அட்டம்ப்டா செகண்ட் அட்டம்ப்டானா ஃபஸ்ட்டு கேட்டாங்க. சரி சரி சரி. நான் செகண்ட் அட்டம்ப்ட்டுன்னு சொன்னேன். சரி. ஃபஸ்ட் அட்டம்ப்ட்னா அவங்க அது ரிலேட்டடாக கேட்காங்க, எப்படி ரேஷன் கார்டு ரிலேட்டடாக கேட்காங்க. சரி சரி சரி. செகண்ட் அட்டம்ப்ட்னா அதுக்கிட்டே போக மாட்டேங்காங்க. ஓ சரி சரி. ஏன்னா வேக்கன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது. சரி. அதனால அது ரிலேட்டட் ரேஷன் கடை தான் எல்லாம் தெரிஞ்சுட்டுலாம் வந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் சரி, அது ரிலேட்டடாகவே போக மாட்டேங்காங்க. சரி நமக்கு என்னென்ன தெரியாதோ எல்லாத்தையும் கேட்காங்க. சரி சரி. ஓ தெரியாத கேட்குறாங்க. தெரியாதான் கேட்காங்க. சரி சரி. சென்னையில என்ன இருக்கு, சென்னையோட நிலவரம் எப்படி இருக்கு இப்போ அப்படி கேட்டாங்க. ஆனால் கேரளா பொது சம்மந்தப்பட்ட எதுவும் கேட்கல. இதை பத்தி ஒரே ஒரு வார்த்தை, நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் யாருன்னு கேட்டாங்க. சரி சரி, அதை மட்டும் கேட்டாங்க. சரி, அது மட்டும் தான் கேட்டாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் யாரு அப்படின்னு கேட்டாங்க. சரி. இது ரிலேட்டடா வேற எதுவுமே கேட்கல. வேற எதுவுமே கேட்கல. ரேஷன் கார்டை பத்தியே பேசல. வேற பொது அறிவு சம்மந்தப்பட்டது பாடத்துல இருந்து எதுவுமே கேட்கல.
இல்லை பாடத்தை பற்றி கேட்கல, கேரளா பற்றி கேட்டாங்க. ரேஷன் ஷாப் கார்டு வகைகள் என்னென்ன இந்த மாதிரி எதுவும் கேட்கல? அதெல்லாம் எனக்கு கேட்கல ப்ரோ. ஆனால் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டுக்கு எல்லாருக்கும் கேட்காங்க. அதான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் கேட்பாங்க, செகண்ட் அட்டம்ப்ட் கேட்க மாட்டேங்க அப்படின்னா. ஆமாம் ஆமாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்காக வச்சு கேட்க மாட்டாங்க. ஆமாம் 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 சரி, ஃபர்ஸ்ட் அட்டன் தான் கேட்டாங்க. நான் எனக்கு ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணும்போது இதான் கேட்டாங்க. ஆமாம் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணும்போது எனக்கே கேட்டாங்க அப்படி. சரி சரி, இப்போ அது கேட்கவே இல்லை. என்னென்ன பொருள் போடுவாங்க இந்த கார்டுக்கு அப்படின்ட்டு எல்லாம் கேட்டாங்க. ஆமாம் இப்போ அப்படிலாம் கேட்கவே இல்லை ப்ரோ. சரி, கேரளா பற்றி கேட்டாங்க. கேரளா பத்தியா? ஆ ஏதோ டைம். சபரிமலை. ஆமாம் சபரிமலை பற்றி கேட்டாங்க. சரி சரி. சபரிமலைக்கு நீங்கள் கேரளாவுக்கு போயிருக்கலாம் இல்லையா? மாலை போட்டு போயிருக்கேன் அப்படின்னு. ஐயப்ப பிறந்த ஊர் இந்த ஊர் அப்படின்னு கேட்காங்க. சரி. ஒரு எப்படி கேட்காங்கிறதே அவங்களுக்கு அந்த ஒரு இப்போ வந்து இன்டர்வியூங்கிறது தெரியாம என்ன கொஸ்டின் கேட்கறதுன்னு தெரியாம ஆமாம் கேட்குறாங்க. ஏதோ ஒன்று கேட்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கேட்காங்க. சரி 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 சரி. ஓகே ப்ரோ, இதை கட் பண்ணிக்கலாமா? கட் பண்ணிக்கிடுங்க ப்ரோ. சரி.